Namaskarams. My name is Sriram, otherwise called as Hari. I am a grandson of Palakkad Rama Bhagavathar and I stay in Kalpati. I am happy to meet you all today with another episode of the 100 Agraharams of Palakkad project. The goal of this 100 Agraharams project is to document all the Agraharams of Palakkad with videos, images, interviews with key personalities, office bearers of the village, and get as much data and put them all into a website. And all these Agraharams will be finally available in the website 100agraharams.com, 100agraharams.com. If you have more information about this Agraharam, its history, its past, and all the elders who have made this Agraharam great, kindly comment below in the YouTube video or send it to me as a WhatsApp on the number here. Namaskarams. സർവത്ര ഗോവിന്ദനാമസങ്കീർത്തനം ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഗോപാലം ദ്വിഭുജം കൃഷ്ണം നവനീതകരദ്വയം ധ്യായേത് പ്രസന്നവദനം ഭക്താഭീഷ്ടഫലപ്രദം. ഇന്നേക്ക് മലയാളമാ കാവശ്ശേരി ഈശ്വരഭട്ടർ ഗ്രാമം ശ്രീ നവനീതനട ഗോപാലകൃഷ്ണസ്വാമി കോവിലിൽ പാലക്കാട്ടിലേന്ത് 100 അഗ്രഹാരങ്ങളെ പറ്റിയിട്ട് എഴുതി അതിലുള്ള കാര്യങ്ങളെല്ലാം ലോകத்துக்கு മനസ്സിലാக்கிறதுக்கு വേണ്ടിയിട്ട് ഒരു ടീം വന്നിருக்கு. அவளுக்கு வேண்டிட்டாக்க நாங்கள்லாம் இங்கே நின்றுட்டுருக்கோம். இப்போது இதில் நான் 1-2 ஆள்காரை எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நம்ம இபி கிராமஜன சமூகமாக்கும் இந்த கிராமத்தில் പ്രവർത്തിക്കപ്പെട്ട ഒരു കമ്മിറ്റി കോവിലോട് കാര്യങ്ങൾ ആക്ടിവിറ്റീസ് എല്ലാം പാർക്കപ്പെട്ടത് இந்த ഇപി ഗ്രാമജന സമൂഹമാക്കും. അതിനോട് പ്രസിഡന്റ് கிருஷ்ணசங்கராக்கும் பிரசிடெண்ட். அவர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஜோலி பண்ணுறார். செக்ரட்டரி நாராயணன் இப்போது வேலைக்கு போயிருக்கார், அவர் வந்துட்டில்லை. இதனோட ட்ரெஷரர் அனந்தநாராயணன் ஃபிலிம் ஃபீல்டிலேயாக்கு இருக்கார். ஃபிலிம் ஃபீல்டிலேயாக்கும் அவர் ஒர்க் பண்ணுறார். அப்போது அவராக்கும் അനന്തനാരായണൻ. പിന്നെ വൈസ് പ്രസിഡന്റ് ചൊല്ലപ്പെട്ടത് സുബ്ബരാമൻ ചൊല്ലപ്പെട്ടവനാകും വൈസ് പ്രസിഡന്റ്. അതുമാതിരി വേറൊരു വൈസ് പ്രസിഡന്റ് ഗണപതി ചൊല്ലപ്പെട്ടവരാക്കും വേറൊരു വൈസ് പ്രസിഡന്റ്. ഇതിനോട് இந்த மாதிரி ஒரு கமிட்டியாக்கும் இதை நடத்திட்டு போகிறது. இது கூடாக்கி இந்த கோவிலில் 22 வருஷமாச்சு கும்பாபிஷேகம் கழிஞ்சிட்டு. அந்த கும்பாபிஷேகத்தோடு காரியங்களுக்கு வேண்டி நம்மளொரு கமிட்டி உண்டாக்கியிருக்கோம். அந்த கமிட்டியோடு ചെയർമാൻ KRS கிருஷ்ணன். அவர் அண்டர் செக்ரட்டரி ஆகிட்டு റിട്ടയർഡ് பண்ணிட்டுள்ள நம்ம கிராமத்திலுள்ள ஒரு വ്യക്തിയാക്കും. நிறைய வைஸ் ചെയർമാൻമാരുണ്ട്. അതിലൊരു வைஸ் ചെയർമാനാക്കും ശ്രീ കെ கிருஷ்ணமணி. அவர் எர்ணாகுளத்தில் பிஸ்னஸ் பண்ணுறார். இப்போ கிராமத்தில் செட்டில் பண்ணிட்டுருக்கார். இவர் ஒரு வைஸ் ചെയർമാനാക്കും. பேங்க்லேருந்து ரிட்டையர் பண்ணிவிட்டு இப்போது ஆற்றுல இருக்கார். கிருஷ்ணசங்கரோட அப்பாவாக்கும். இவர் ஒரு வைஸ் ചെയർമാനാക്കും. வெங்கடகிருஷ்ணனாக்கும் பேர். இவாளெல்லாம் லக்ஷ்மி மாமி, அது மாதிரி கீதா மாமி, இவாளெல்லாம் இந்த கமிட்டியோடு கும்பாபிஷேக கமிட்டியோடு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் ஆக்கும். ஆக்டிவ் ஒர்க்காயிட்டு முன்னுக்கு நடந்துட்டு போயிருக்கு. இந்த கோவிலை சம்பந்தித்து சொல்கிறதாக்குனாக்கா இந்த 6 கிராமங்கள் உண்டு காവശ്ശേരിயில். 6 கிராமங்களில் வச்சுட்டு 6 கிராமத்துக்கு 6 குளம், 18 கிணறு, ഇതെല്ലാം കാവശ്ശേരി ബ്രാഹ്മണ സമൂഹத்துக்கு ഉണ്ട്. അതിൽ ആദ്യமாக വന്ന ഒരു ഗ്രാമം എന്നുള്ള നിലയ്ക്കാക്കും 625 വർഷക്ക് മുന്നാലെ இந்த கோவில் നമുക്ക് കെട്ടപ്പെട്ടിരിക്കുന്നാക്കും നമ്മളോട് ചരിത്രം രേഖകളിൽ നിന്ന് മനസ്സിലാക്കപ്പെട്ടിരിക്ക്. അത് 625 വർഷം മുന്നാലെ ഒരു സന്യാസി വര്യൻ இந்த குளத்தில் ഇതിനോട് കോവിലോട് തെക്ക് ഭാഗത്തിലുള്ള ജലാശയത്തിൽ കുളിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന സമയത്തിൽ അവർക്ക് ഒരു നീല വെളിച്ചം
கண்ணில் தட்டித்து அவர் நீந்தி போய் எடுத்தார். நீந்தி போய் எடுத்த சமயத்தில் ஒரு விக்கிரகம் கையில் கிடச்சிது. அதை எடுத்துட்டு மேலே எழுந்திருந்து குளத்துலேருந்து வந்த சமயத்தில் மேலேருந்து ஒரு அசரீரி கேட்டுது, பக்தோத்தமா நீ ஒரு காரியம் பண்ணு, இந்த விக்கிரகத்தை இந்த ஜலாசயத்தோடு வடக்கு பாகத்தில் கொண்டு பிரதிஷ்ഠ பண்ணணும். அங்கே என்னோடு நாகங்கள், அதாவது கார்கோடகன், வாசுகி, அனந்தன், சங்குவரையன் இந்த மாதிரியுள்ள நாகங்களோடு வம்சங்கள் வசிச்சுருக்கு. நீ போச்சுன்னா அவள் வழிமாறி தருவா என்று சொன்னதுனால அவர் இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணினார். அந்த வழிமாறின அந்த நாகங்கள் இப்பொழுதும் பின்பாகத்தில் நாகர்கோவிலாயிட்டு வசிச்சுருக்கு. நமக்கு இப்பொழுதும் அது காணலாம். இதெல்லாம் கழிஞ்சு கொஞ்ச காலம் கழிஞ்சு நம்ம இந்த சன்னியாசி சமாதி ஆயிட்டார். மறந்தது கோவிலோட കാര്യങ്ങൾ എല്ലാം മറന്ന് എല്ലാവർക്കും ഗ്രാമങ്ങളിലെല്ലാം പല ക്ഷയങ്ങളും ദുർമരണങ്ങളും അതുപോലെ പല കാര്യങ്ങളും വന്ന സമയത്തിൽ 1922 ജനുവരി 19 ഞങ്ങൾ ഒരു ദേവപ്രശ്നം കോവിലിൽ വെച്ചു. அந்த தேவப்பிரശ്നം വെച്ചത് എപ്പിടിയെന്ന് കേട്ട് കഴിഞ്ഞാൽ ഞങ്ങൾ ആകെ 3 പേരെയാക്കും ക്ഷണിച്ചു. പക്ഷേ 13 പേരാക്കും ഇங்கே പങ്കെടുത്തിരിക്കുക. இந்த 13 பேர் 3 நாளைக்கு சூக்ஷ்மமாயிட்டு படிச்சுட்டாக்கும் இதனோட சரித்திரத்தை கண்டுபிடிச்சா. அந்த சரித்திரத்தை கண்டுபிடிச்ச சமயத்தில் நாங்கள் கேட்டோம் அவள்கிட்ட, நீங்கள் പിന്നെ இதெல்லாம் சொல்கிறேளே, இந்த சன்னியாசியாக்கும் பிரதிஷ்டிச்சான்னு சொல்கிறேளே, அதுக்கு என்ன வாக்கும் தெளிவு கேட்டപ്പോൾ உங்களுக்கு தெளிவு தெரியும் என்று சொல்லியிருந்தா. சரி சொல்லி நாங்களும் പല കുംഭാഭിഷേകങ്ങൾക്ക് இந்த மாதிரி നമ്മളെല്ലാം കേൾക്കறതുണ്ട്. അത് കഴിഞ്ഞ ജോത്സ്യന്മാർ പോവാൻ നമ്മൾ കുംഭാഭിഷേകത്തോട് പരിപാടിയായിട്ട് മുന്നോട്ട് പോകും. அப்படிதான் പതിവ്. പക്ഷേ പതിവുക്ക് മാറാകെ 2 മാസം കഴിഞ്ഞ സമയത്തിൽ ഒരു നേരം ഇതേ നേരം ഒരു 6 മണി ആയിരിക്കും. இந்த சமயத்தில் இந்த குளத்துக்கு பக்கத்திലുള്ള அந்த கார் ஸ்டாண்டில் ஒரு காரு வந்து நின்றுது, தமிழ்நாடு காரு. அதில் வந்து வயசான ஒரு மாமா, ஒரு மாமி, ஒரு மத்திய வயஸ்கையான ஒரு பொண்ணு இவா வந்து இறங்கினான். இறங்கிட்டு இவன் அந்த கோவிலுங்கிட்ட வரா, பார்த்துட்டு இருக்கா, வீடை பார்க்குறா. அப்போ என்னோட இந்த சுப்பராமன், நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் சுப்பராமன் சந்தியாவதனம் பண்ணிட்டு இருந்தான். அது கழிஞ்சு இப்படி எல்லாம் பார்த்துன்றது. அது கழிஞ்சு என்ன மாமா கேட்டப்போ எங்களுக்கு சில சம்சயங்கள் இருக்குது. என்ன வாக்கும் சம்சயங்கள்னு கேட்டான். കാവശ്ശേരിയിൽ ഉള്ള നവനീത നട ഗോപാലകൃഷ്ണ സ്വാമി ഇത് താനാ എന്ന് കേട്ടാൻ. ആമാം മാമാ എന്നാൻ. ഇതൊക്കെ പിന്നാലെ പാമ്പിൻകാവ് ഇരിക്കാ കേട്ടപ്പോൾ അവനക്ക് തെരിയല്ലേ, പാമ്പിൻകാവ് എന്നാൽ தெரியாது. அது நாகரோடு கோவிலான. ஆமாம், நாகர் கோவில் இருக்கா கேட்டான். அப்போ இந்த குளம் எந்த பக்கம் இருக்குது கோவிலோடு கேட்டப்போ தெற்கு பாகத்தில் சொன்னான். அப்போ அந்த பொண்ணு ஒரு புஸ்தகத்தில் அதை மார்க் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இவன் சொன்னால், மாமா என்ன வாக்கும், நீங்கள் இங்கே கும்பாபிஷேகம் கழிக்க போகிறாளா கேட்டப்போ இவனுக்கு க்ஷம தெட்டித்து. மாமா வழியில் வச்சு பேசண்டா, நீங்கள் உள்ளே வாங்கோ என்று சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போய் அவன் என்ன வாக்கும் காரியங்கள் கேட்டான். எங்கள் கும்பாபிஷேகம் எங்கள் கோவிலுள்ள காரியங்கள் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது என்று கேட்டப்போ அவ சொன்னால், இது வேறு ஒன்றும் இல்லை எங்களுக்கு, நாங்கள் கோயம்புத்தூர்லையாக்கி இருக்கோம், 3 நாளாக அலைஞ்சுட்டு இருக்கோம். என்னத்துக்கு வேண்டி அலைஞ்சிருக்கோம் கேட்டாக்கா, எங்களோட எங்களுக்கு நாங்கள் மாமாவுக்கு இப்போ கால் முறிக்கணும்னு சொல்லியிருக்கா அப்போலோ ஆஸ்பத்திரியில் 15ஆம் தேதிக்கு. அப்போது எனக்கு ஹார்ட்டுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அப்போ ஒரு கண்ணூர்லேருந்து 3 ஜோல்சியന്മാരെ கூட்டிகிட்டு வந்து நாங்கள் எங்கள் ஹார்ட்டில் வச்சு பார்த்தோம். பார்த்த സമയത്തിൽ അവ சொன்னால், നിങ്ങൾ ദാനം ചെയ്യുന്നുണ്ട്, ധർമ്മം ചെയ്യുന്നുണ്ട്, എല്ലാം ചെയ്യുന്നുണ്ട്. പക്ഷെ ഒരു കാര്യം നിങ്ങൾ ചെയ്യുന്നുണ്ട്, നിങ്ങളുടെ കുടുംബത്തിൽ നിന്ന് ഒരു സന്യാസി അദ്ദേഹം ഒരു ക്ഷേത്രം നിർമ്മിച്ചിട്ടുണ്ട്. ആ ക്ഷേത്രത്തിലേക്ക് നിങ്ങൾ ഇന്ന് വരെ പോയിട്ടില്ല. അവിടെ പോയാൽ നിങ്ങളുടെ എല്ലാ ദുരിതവും മാറും. അല്ല, ഇത് ഞങ്ങൾ ഇത്രയും കാലമായിട്ട് എൻ്റെ അച്ഛനും അമ്മയും ഒന്നും പറഞ്ഞിട്ടില്ലല്ലോ, അതെനിക്കറിയില്ല, ഇതിൽ കാണുന്നത് ഞാൻ പറഞ്ഞു എന്ന് മാത്രം. അപ്പോൾ എവിടെയാണ് സ്ഥലം കേട്ടപ്പോൾ വടക്ക് കിഴക്ക് ഭാഗത്ത് തെക്ക് ഭാഗത്ത് ആ ക്ഷേത്രത്തിന് തെക്ക് ഭാഗത്ത് ഒരു ജലാശയം ഉണ്ടാവും, കിഴക്ക് ഭാഗത്ത് നാഗർകോവിലുണ്ടാവും. അവരിപ്പോൾ ഒരു കുംഭാഭിഷേകം കഴിക്കാൻ വേണ്ടി തയ്യാറാക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നുണ്ട് എന്നെല്ലാം ചൊന്നപ്പോൾ ഞങ്ങൾ പറളിയിൽ, മങ്കരയിൽ, അതുപോലെ പൂടൂരിൽ, തത്തമംഗലത്തിലെല്ലാം இந்த மாதிரி கோவிலை பார்த்தோம். கிருஷ்ணன் கோவில் இருக்கும், ஒரு பாகத்தில் பார்த்தா நாகர் இருக்காது, வேறொரு பாகத்தில் குளம் இருக்கும், நாகர் இருக்காது, நாகர் இருக்கும், குளம் இருக்காது. പക്ഷേ அவ சொன்ன மாதிரி இதுதான் வந்திருக்கு சொல்லி அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயி இந்த கோவிலை உள்ளே போய் நமஸ்காரம் பண்ணி எல்லா കാര്യങ്ങളും பண்ணி வெண்ணக்காப்பெல்லாம் சார்த்தி அவள் க்ளீனாக போனால் 15 நாள் கழிஞ்சிட்டு அவள் கூப்பிட்றா. 16ஆமത്തെ நாளைக்கு, மாமா நாங்கள் கங்கா ஆஸ்பத்திரிக்கு போனோம், பகவான்கிட்டெல்லாம் பிரார்த்திச்சுட்டு வந்ததுனால என்னமோ தெரியல, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. காலை முறிக்கணும்னு சொன்ன அவளுக்கு விரலை மாத்திரம் முறிச்சிட்டு காலை முறிக்காக்கி அவளுக்கு விட்டுருக்கா. ரொம்ப சந்தோஷமாச்சு. இப்பொழுதும் அவள் கோயம்புத்தூரில் ജീവിച്ചിരിക്കപ്പെട്ട പാർട്ടിയാക്കും. ഇത് ഒരു അതിശയം. അത് കഴിഞ്ഞ് ഞങ്ങൾ இந்த கோவிலெல்லாம் പൊളിക്കണം, നേരാക്കണം, அதுக்கு വാസ്തുവിദ്യ കാര്യങ്ങളെല്ലാം പാർക്കறதுக்கு വേണ്ടിയിട്ട് ഒരാൾട്ട് നിശ്ചയിക്കണമെന്ന് ചൊല്ലിയിട്ട്
പാലക്കാട്ടിലെ വടക്കന്തറയിലുള്ള ഒരു നമ്പൂതിരി ഇരിക്കാർ രാമൻ എമ്പ്രാന്തിരി അദ്ദേഹത്തെ കിட்ட പോയി പാരക്കുറം ചൊല്ലി ഒരു തിങ്കക്കിഴമ പോറോം ചൊല്ലിയിട്ട് ചെന്നപ്പോൾ ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் என்னோட ஃப்ரெண்டு சிட்லஞ்சேரியில் இருக்கார். அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் கோவிலோட காரியங்கள் எல்லாம் பண்ண போகிறோம், அப்போ அதுக்கு இந்த மாதிரி வாஸ்து எல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாம் பிளான் பண்ண போகிறோம் എന്നெല്ലാം அவர்கிட்ட கேஷுவலாக பேசிட்டு இருந்தேன். അപ്പോൾ അവർ சொன்னார், நீங்களொரு காரியம் பண்ணுங்கோ, எல்லா பிளானும் எடுத்துட்டு எங்கிட்ட தாங்கோ, கோழிக்கோட்டில் ஒரு மாமா இருக்கா, அவர்கிட்ட காட்டிட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் கூடி டைரக்ஷன்லாம் வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னார். അപ്പോൾ എനിക്കൊരു അതിശയം തോന്നിയിട്ട്, അത് മാത്രമല്ല ഒരു ആശയം ചൊല്ലുവാളെ, അത്യാഗ്രഹം ചൊല്ലുവാളെ, മാമ അവരുടെയെ കൂട്ടിന് ഒന്നുവിട്ടാലോ എന്ന് കേട്ട്. അയ്യ അവരൊന്നും വരമാട്ടായിരുന്നു. ശരി വരാട്ടാ വേണ്ട, നിങ്ങളൊന്ന് കേളും കോളേം ചെന്നേൻ. അവർ കറക്റ്റാக കേട്ടാൽ പിറ്റനാളെ കാർത്താല തിങ്കക്കിഴമ 8:30 മണിക്ക് കൂപ്പിட்டு சொன்னால் அவரொന്നും வரமாட்டார், 83 வயசாச்சு, அவர் எங்கேயுமே போகிறதில்லை, அனுப்பி தந்தா பார்க்குறோன்னு சொல்லியிருக்காருன்னு. சரி நான் குட்டிகள் தான் இருக்கா, குட்டிகள்கிட்ட எல்லாம் சொன்னேன், சரி பிரச்சனமில்லை நமக்கு அப்படி ஆனாக்கா அப்படி ஆயிக்கிட்டும் விரோதம் இல்லை, புதன்கிழமை போகிறோன்னு சொன்னப்போ புதன்கிழமை அதாவது திங்கக்கிழமை போகிறோன்னு எங்களுக்கு போக முடியலை, செவ்வாய்க்கிழமையாയിട്ട് போண்டா, புதன்கிழமை கார்த்தால 5 மணிக்கு என்னோடய ஃப்ரெண்டு சிட்லஞ்சேரியிலேருந்து ஃபோன் பண்ணுறார், நீங்கள் ആരെയും പോയിട്ട് പാർക്കണ്ട, വാസ്തു കാര്യങ്ങൾക്കെല്ലാം പാർക്കறதுக்கு கோழிக்கோட்டிலேருந்து மாமாவே வரேன்னு சொல்லியிருக்கா എന്ന് ചോദിച്ചோன்னே எங்களுக்கு அதிசயமாச்சு. என்ன வாக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள் மாமா, நேற்றுக்கு இப்படி சொன்னீர்கள், இன்றைக்கு இப்படி சொல்கிறீர்கள் கேட்டപ്പോൾ அவர் சொன்னார், ஒன்றுமில்லை, உங்களோட கிருஷ்ணன் தான் பிரச்சனைக்காரன், அவர் ஒரு கோமணம் முடிச்சுட்டு மயில்பீலி வச்சுட்டு ஓடக்கோயிலை வச்சுட்டு அந்த மாமாவை வா 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 சொல்லியிருக்கார். அவர் அதுக்கு சேஷம் தூங்கிட்டில்லை, 4 மணிக்கு என்ன கூப்பிட்டார், நான் உங்களை 5 மணிக்கு கூப்பிடுறேன், இப்போ ஞாயிற்றுக்கிழமை அவர் வரேன்னு சொல்லியிருக்காருன்னா ரொம்ப சந்தோஷமாச்சு எங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால நேரத்தை 5:30 மணிக்கு ட்ரிச்சி கல்யாணராம் மாமா, நமக்கு யூடியூப்லெல்லாம் பார்த்தா தெரியும், அதானது இந்த உபன்யாச சக்கரவர்த்தி ட்ரிச்சு கல்யாணராமாமா, நம்ம கோவிலில் எல்லாத்துக்கும் வரப்பட்டவராக நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளை மாதிரியாக்கும். அவர் சொன்னார், நீங்கள் ஒரு கோபூஜை பண்ணிட்டு ஆரம்பியுங்கோ கார்த்தால എന്ന് சொல்லி சொன்னார், கோபூஜை பண்ணிட்டு ஆரம்பியுங்கோ എന്ന് சொல்லி சொன்னார். சரி ஆயிக்கட்டும், விரோதமில்லை சொல்லி நாங்கள் போகிறதுக்குள்ளே 6 மணிக்கு இங்கேருந்து ஒரு ஃபோனு வந்தது, எங்கேருந்து சிட்லஞ்சேரியிலேருந்து. அதானது என்னோடய ஃப்ரெண்டு சொன்னார், நீங்கள் இங்கே வாங்கோ, இங்கே ஒரு கோபூஜை பண்ணிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு. அப்போ மட்ராஸ்லேருந்தும் சிட்லஞ்சேரியிலேருந்தும் ஒரே ஃபோனாக்கு நமக்கு வந்திருக்கு. அது கழிஞ்சு கோபூஜையெல்லாம் பண்ணிவிட்டு, அந்த மாமாவோட பேர் பாலகோவிந்த மாமா, 83 வயசாச்சு, மറ്റേ இந்த வாஸ்து வித்யாபீடத்தோட ചെയർമാനാക്കും, വാട്ടർ റിസോഴ്സസ് ഇന്ത്യാഫോട് ഡയറക്ടറാക്കും, കൊച്ചിൻ കോർപ്പറേഷനോട് ചീഫ് എഞ്ചിനീയർ റിട്ടയർ பண்ணிയിട്ടുള്ള മനുഷ്യനാക്കും. அப்போ இவராக்கும் அங்கே வந்திருக்கார். பூஜையெல்லாம் கழிஞ்சு நாங்கள் கோவிலுக்கு கூட்டின்னு வந்தோம். அவர் அளந்து எல்லா காரியங்களும் பண்ணிட்டு இருந்தால், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த என்னோடய ஃப்ரெண்டு காரில் ஓடிட்டு வந்திருக்கார், கையில் மொபைலும் இருக்குது. பாலகோவிந்த மாமா பாருங்கோ, பாலகோவிந்த மாமா பாருங்கோ சொல்லி சொன்னப்போ இவர் பார்த்தப்போ அதிசயமாக இருக்குது. ஏன்னாக்கா 125 வருஷமாக அந்த വ്യക്തി அந்த வீட்டில் சிட்லஞ்சேரியில் தாமசிச்சுட்டு இருக்கார். நாங்கள் அந்த பூஜையெல்லாம் கழித்து எல்லாம் வச்சுட்டு இருக்கிற இடத்துல பழமெல்லாம் வச்சுருந்தோம், வெற்றிலை வச்சுருந்தோம். அங்கே ஒரு சுந்தரகாந்தம் வாய்ச்சிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு வானரன் வந்துட்டு இந்த பழத்தை எல்லாம் திங்கிறது. இதை வீடியோ எடுத்திருக்கார். இது கழிஞ்ச உடனே பாலகோவிந்த மாமா அப்படியே அழுதுகிட்டு நமஸ்காரம் பண்ணி விட்டார். நீ தான் வந்திருக்காய் எனக்கு தெரிஞ்சாச்சு, தயவு பண்ணி நீ பரீட்சணம் ஒன்றும் தரண்டா, என்னோட ஆயுசும் ஆரோக்கியവും உன்னோட இந்த கோவில் கட்டின சேஷம் தான் நான் உன்னோட காலிஞ்சோட்டுக்கு வருவேன் എന്ന് சொல்லி അപ്പം തന്നെ എഴുതി 1,00,000 രൂപ ചെക്ക് അപ്പം തന്നെ കോവിலுக்கு எழுதினார். അങ്ങനെ പൈസ വേണ്ട മാമ, நீங்களே எங்களோடு தானே, பின்னுக்கு பைசா இல்லை நீங்கள் வாங்கணும்னார். நாங்கள் இப்போ வாங்க மாட்டோம், கமிட்டியெல்லாம் ரூபீகரித்து எல்லாம் வந்த சேஷம் நாங்கள் வாங்கிக்கிறோம் என்று சொல்லி ஒரு പരിപാടി வச்சு அவர்கிட்டேருந்து வாங்கினோம். இது மாதிரி நிறைய அதிசயங்கள். 13-14 வருஷமாயி குழந்தை இல்லை, குழந்தை இல்லாத ஒரு இடத்துல வந்துட்டு இங்கே வந்து ஜபமெல்லாம் பண்ணி நம்மளோட கிருதம் சந்தான கோபால கிருதம் ஜனிச்சுட்டு இந்த வீட்டில் ஒரு குட்டி இப்போഴും இருக்குது. இப்போ 2 குழந்தை ஆயாச்சு, இதெல்லாம் ஒரு 4-5 குட்டிகள் அது மாதிரி ஜனிச்சிருக்கு. அது மாதிரி கல்யாணம் കഴിയാത്ത ஆட்காருக்கு கல்யாணம் கழிஞ்சிருக்கு. அது மாதிரி இங்கே தன்வந்திரி ஹோமம் நடத்துகிறோம். இந்த பகவானோடு எப்படி கேட்டாக்கா, இந்த பகவான்னா 3 പ്രതിഷ്ഠയാക്കും ലോകത്തിലുള്ളത്. ഒന്ന് വന്നിട്ട് സാധാരണ മനുഷ്യന്മാർ പ്രതിഷ്ഠിക്കപ്പെട്ട പ്രതിഷ്ഠ, 2 വന്നിട്ട് സ്വയംഭൂവാ വരപ്പെട്ടത്, 3ാമത്തത് യതിപ്രതിഷ്ഠ. യതിപ്രതിഷ്ഠയെങ്കിൽ ഏറ്റവും ശ്ലാഘ്യമാനതും ശക്തിയേറിയതുമാക്കും. കാരണം
அது வந்து அவளோட தபசக்தியை முழுவன் அதில் പ്രയോഗിച്ചുണ്ടാക്കും ആ ചന്ദ്രാർക്കം എന്ന് ചൊല്ലിയിട്ട് ചന്ദ്രനും ഭൂമിയും ഉള്ള കാലഘട്ടം വരെ എന്ന് ചൊല്ലിയുണ്ടാക്കും അവ அந்த பிரதிஷ்டை பண்ணுறா. அப்போ அந்த மாதிரி பிரதிஷ்டையாக்கும் இது நடந்திருக்கு. அப்போ இதில் எப்படி கேட்டால் பாவங்கள் சில சமயத்தில் இவர் வந்துட்டு திருப்பதி வெங்கடாஜலபதியோட பாவம், சில சமயத்தில் இந்த சிகிச்சையெல்லாம் நடத்தப்பட்ட தன்வந்திரியோட பாவம், சில சமயத்தில் வந்துட்டு சந்தானகோபாலனோட பாவம், சில சமயத்தில் வந்துட்டு சத்ருசம்ஹார பாவம். இந்த மாதிரி பல பாவங்களும் இதில் மின்னி மறைஞ்சுட்டுருக்குன்னாக்கும் ஜோல்சியന്മാരെല്ലാം ചൊല്ലിയിരിക്കുക, അതെല്ലാം ചാർത്തിருக்கு எங்கள்கிட்ட. அப்போ இதை வச்சுட்டு நாங்கள் பண்ணிட்டு போகிறோம். இங்கே பல ആൾക്കാർക്ക് നടത്തുന്നവാൾക്കെല്ലാം ഇപ്പോഴും പല ആൾക്കാർക്കും ധന്വന്തരി യാഗം നടത്തിയിരുന്നു. ധന്വന്തരി യാഗം നടത്തുന്നതിൽ ഒരാൾ இங்கே வந்து இருந்தா, இதெல்லாம் இப்போ நடந்தாக்க இதனோடெல்லாம் தெளிவு எங்கள்கிட்ட இருக்குது. அவருக்கு ஒரு ஃபோனு வந்திருக்கு. அந்த ஃபோனு வந்தது என்ன கேட்டாக்கா, அவளுக்கு யாருக்கோ சுகமில்லை, அப்போது உங்களை பார்க்கணும்னு சொல்கிறா, என்ன வாக்கும் வழின்னு கேட்டப்பழாக்கும் இவர் சொன்னார், நான் இப்போ நிற்கப்பட்ட இடம் வந்துட்டு தன்வந்திரி யாக மண்டபத்தை யாகசாலையிலேயாக நிற்கிறேன். நான் இப்போ பகவானோடு அவளுக்கு அந்த அபிஷேகம் பண்ணுறதை உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பித்தரேன், சப்த சகிதமாக அனுப்பித்தரேன். இதே அந்த டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அவள்கிட்ட வெய்யுங்கோ, ஒரு 10 மினிറ്റ് வச்சுக்கிட்டே இருங்கோ இல்லை சொன்னപ്പോൾ இவர் அனுப்பி கொடுத்தார். அவள் அது வச்சா சாயந்தரம் ஆனப்போ அவள் சொன்னா அவருக்கு கொஞ்சம் பேதமாயிருக்கு, ரூமுக்கு கொண்டு வந்திருக்கா, வேறு ஆஸ்பத்திரிக்கு மாற்றணும்னு சொல்லி சொன்னால். அப்போது பித்தே நாளைக்கு கார்த்தால் இவர் என்னை கூப்பிட்டு சொல்கிறார், பாபா சத்தியம் சொல்லியிருந்தாக்கா நான் அங்கே இருந்த காரணம் அவளோட ஜீவன் രക്ഷപ്പെട്ടது, இந்த தன்வந்திரியும் அந்த ஹோமத்தோடு அந்த மந்திரവും இதுமெல்லாம் பார்த்து அவள் രക്ഷപ്പെട്ടா என்று சொல்லிட்டு அவரே வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கு. அந்த வாய்ஸ் மெசேஜ் எங்கள்கிட்ட இருக்குது. இது மாதிரி நமக்கு சந்தனம் அரைக்கிறதுக்கு வேண்டிட்டு ஜோல்சியന്മാർ சொல்லியிருந்தா, நீங்கள் பொடியெல்லாம் பண்ணப்படாது, சந்தனம் அரைக்கணும்னு சொல்லியிருந்தா. அப்போது நாங்கள் இதெல்லாம் பார்த்த சமயத்தில் சந்தனமுட்டிக்கெல்லாம் சாമ്പത്തികമായിട്ട് சின்னொரு கோவிலாக்கும் கிராமத்தில் நாங்களுக்கு 36 வீடுண்டுனாக்காலும் இப்போ 6 பிராமணால் மாத்திரம்தான் இப்போ இங்கே இருக்கும், தெரிஞ்சுதா? பாக்கியுள்ளவாளெல்லாம் வெளியிலேயாக்கி இருக்கா. எல்லாரோட சககரணமும் இருக்கும் கோவிலோட காரியங்களில். ஆனால் இந்த சந்தனமுட்டி நாங்கள் எப்படியெல்லாமோ வாங்கி அரைக்கணும்னு சொல்லி போய் ஒரு கோவிலில் போய் நாங்கள் அரைச்சிட்டு வந்தோம். செகண்ட் டைம் அவள்கிட்ட கேட்டப்போ அவள் சொன்னால் எங்களுக்கு அரைச்சி தர முடியாது இல்லை சொன்னால். அப்போ என்னோட ஆள்கார்ட்ட நாங்கள் கூட்டப்போ அவள் ஃபோனே எடுக்கலை. ഒരാഴ്ച കഴിഞ്ഞ് எங்களுக்கு வேறொரு கோவிலேருந்து அரைச்சி நாங்கள் களபாபிஷேகம் பண்ணினோம். பிற்றே நாளைக்கு சாயந்தரம் நான் ஆரை இந்த ஆവശ്யத்துக்கு வேண்டி கூப்பிட்டேன்னு அவர் என்னை திருப்பி கூப்பிட்டு சொல்கிறார், மாமா சாரி நீங்கள் கூப்பிட்ட சமயத்தில் எடுக்கலே, உங்களோட விஷயமெல்லாம் தெரிஞ்சாச்சு, ஒராഴ്ചக்குள்ளே உங்கள் கோவிலுக்கு சந்தனம் அரைக்கிற மிஷின் நான் புக் பண்ணியிருக்கேன், கொண்டு வருவா சொல்லிட்டு கொண்டு வந்தார். அந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் சொன்னால் நிறைய நேரம் சொல்கிறதுக்கு இருக்குது. இந்த கலிகாலத்திலையும் இந்த மாதிரி அசுகம் மாறப்பட்ட எல்ஜி പിന്നെ ബാലകൃഷ്ണൻ சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருக்கார். அவர் வந்து அவருக்கு சுகமில்லாக்கி இருக்குது. அவர் இப்போ 1 வருஷமாக കഴിச்சுட்டுருக்கார். அவரோட வாய்ஸ் மெசேஜ் கேட்டாக்கா அசுகம் அவருக்கு பகுதிக்கு மேலே பேதமான மாதிரியாக்கும் அவர் சொல்கிறார். அப்போ தன்வந்திரி மூர்த்தியோடு அனுகிரகம் இங்கே நடந்துகிட்டே இருக்குது. இப்போ நாங்கள் இது தொடங்கி ஏகദേശம் 2.5 வருஷமாச்சு இது தொடங்கிட்டு. 2.5 வருஷம் தொடங்கியதுக்கு முன்னால் இருந்த கிராமமல்ல இப்போ வந்து இந்த கிராமம் அதிகம்பீரமாச்சு. வீடுகளெல்லாம் பழையதெல்லாம் റിനോവേഷൻ நடந்தது. கல்யாணம் കഴിയപ്പെട്ട வாழ்க்கெல்லாம் கல்யாணம் കഴിയാത്ത வாழ்க்கெல்லாம் கல்யாணம் எல்லாம் കഴിഞ്ഞது. இந்த மாதிரி காரியங்களெல்லாம் அந்த மாதிரி காரியங்களெல்லாம் ഒരുപാട് நடந்திருக்கு. இனியும் நல்ல நிலைக்கு நடக்கிறதுக்கு வேண்டி பகவானோட பரிபூர்ணமான அனுகிரகங்களெல்லாம் நமக்கு நடந்துட்டுருக்கு. கிராமத்தில் இது வந்துட்டு வெண்ணகிருஷ்ணனாக்கும். நவநீத நட கோபாലകൃഷ്ണ സ്വാമി കൊല്ലപ്പെട്ട വെണ്ണകൃഷ്ണൻ ചിന്ന കുഴന്ത കൃഷ്ണനാക്കും. എല്ലാ രോഹിണിക്കും വെണ്ണക്കാപ്പുണ്ട്. കാർത്താലെ നേർത്ത് തുറந்த உடனே குழந்தையானத்தினால பசிக்கும் சொல்லி வெண்ணையை நாங்கள் வெள்ளி பாத்திரத்தில் நைவேத்தியம் பண்ணுவோம். அதுபோல் எல்லா திருக்கேட்டைக்கும் மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுவோம். அது வந்து ஜோல்சியന്മാർ சொன்னதாக்கும். அது எல்லா திருக்கேட்டைக்கும் அதுக்கு நாங்கள் பைசா வாங்குறதே இல்லை. ஆள்கார் தந்தா வாங்குவோம் நல்லாக்கி பைசா ஒன்றுக்குமே நாங்கள் வாங்குறதில்லை. பைசாங்கிறது எங்களோட மோட்டோவே இல்லை. இப்போ நாங்கள் கோவிலுக்கு பின்னால் கொஞ்சம் സ്ഥലം இருந்தது, 70 சென்ட் സ്ഥലം. ആദ്യമായിട്ട് அந்த സ്ഥലവും அதுக்கு வேண்ட பைசாவும் தந்தது KRS கிருஷ்ணனாக்கும். 2.5 லட்சம் ரூபாயும் அந்த ஸ்தலத்தையும் அவர் தந்தார். அப்போ இது மாதிரி நிறைய ஆள்கார் நிறைய தந்திருக்கு. 70 சென்ட் ஸ்தலம் கிடச்சிருக்கு. இப்போ அங்கே யாகசாலை பண்ணியிருக்கோம். அங்கே ஒரு சின்ன ஒரு கல்யாண மண்டபம், அதாவது பஜனை மண்டபம் பண்ண போகிறோம். இங்கே சத்சங்கம் நடக்கணும். என்றைக்கும் பகவானோட கீர்த்தனங்கள் இங்கே ஒழிச்சுட்டே இருக்கணும் എന്നുള്ള நிலைக்கு கோவிலையும் கிராமத்தையும் செழிப்பாக கொண்டு வரதுக்கு வேண்டிയിട്ടുള്ള ശ്രമങ്ങളെല്ലാം நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அதில் எல்லா ஆள்காரும் சககரிக்கிறா. எங்களை மாதிரியுள்ள வயசானவாக இருந்தாலும் இந்த பிரவர்த்தனங்களுக்கெல்லாம் சுக்காம் பிடிக்கப்பட்டு இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் தான், யங்ஸ்டர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கா. நாங்கள் எங்களால் ஆகிற உபகாரம் எல்லாம் அவளுக்கு பண்ணி கொடுப்போம். யங்ஸ்டர்ஸ் கரெக்டாக எல்லா காரியங்களும்
தெரியாததெல்லாம் கேட்டுப்பா, கேட்டு அனுசரணையோடு சேவா. ஆனால் எங்களுக்கு என்னவாக்கும் கேட்டாக்கா, அந்த பழைய கிராமம் எப்படி இருந்ததோ இப்பழும் அந்த காலத்தில் இந்த அஷ்டமி ரோகிணிக்கு எல்லா வீட்டிலேருந்தும் விறகு, வெல்லம், ചിരവൈ, തേങ്ങായ് ഇതെല്ലാം കൊണ്ടുവന്ന് ഉടച്ച് അരിശി, പിടി അരിശിയും കൊണ്ടുവരിക. അത് വെച്ചിട്ട് പായസം വെച്ചിട്ട് 12 മണിക്ക് ശേഷം എല്ലാ വീട്ടിലെയും പോയി കൃഷ്ണൻ പുറന്താച്ച് എന്ന് ചേമ്പക്കെല്ലാം കൊട്ടിയിട്ട് ഞങ്ങൾ ചൊല്ലുவோம். ഇന്നേക്കും அந்த പരിപാടി ഞങ്ങൾ നടത്തിയിട്ട് പോகிறோம். അതുമാതിരി വിഷു അന്നേക്ക് ഭഗവാനെ എല്ലാ വീടുകളിലെയും കൊണ്ടുപോയി എഴുന്നള്ളത്ത് നടത്തി. എങ്ങൾക്ക് തേരൊന്നുമില്ലേ, ഞങ്ങൾ ഫോട്ടോ தான் கொண்டு போகிறோம். തേരെല്ലാം വരും, வரத்துக்கு பெரிய தாமசம் ஒன்றும் இல்லை, பகவான் கொண்டு வருவார். எங்களுக்கு நல்ல தைரியம் இருக்குது. அப்போ நாங்கள் நல்ல பக்தியோடு கூடியும் ஸ்ரத்தையோடு கூடிட்டும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாலகோவிந்த மாமா, அது மாதிரி இந்த ட்ரிச்சி கல்யாண்ராம் மாமா, இவாளெல்லாம் எங்கள் கிராமமாயிட்டு ஒரு பந்தம் போலும் இல்லாதவாளாக்கும். ட்ரிச்சி கல்யாண்ராம் மாமா எப்படி கேட்டால், பாடூரில் 15 நாளைக்கு அவர் உபன்யாசம் நடத்தி எங்களை கூப்பிட்டுட்டு வாங்கோ சொன்னார். இந்த பைசா நான் திறந்து கூடி பார்க்க போகிறதில்லை, உங்களுக்கு சொல்லி அந்த பைசாவை அப்படியே தந்தார். போன ஆഴ്ച நாங்கள் அவர் பார்க்க போன சமயத்தில் நாங்கள் கலெக்ஷனுக்காக வந்திருக்கோம்னு சொல்லி வேகம் 10,000 ரூபா தந்தார். அப்போ அந்த மாதிரி பாலகோவிந்த மாமானா அவர் 83 வயசாச்சு. இந்த யாகசாலைக்கு வந்துட்டு ஹோமகுண்டம் குழிக்கிறதுக்கு அவர் அங்கேருந்து ட்ரெயினில் வந்து ஹோமகுண்டத்துக்கு அளவெடுத்து வந்துட்டு போயிருக்கார். அப்போ இந்த கோவில் ஒரு பயங்கര ആകർഷണமான ഒരു കോവിലാക്കും. നമ്മൾ വിചാരിക്കുന്ന മാതിരിയുള്ളൊരു കോവിലല്ല. ഒരുപാട് ഭാവങ്ങൾ മിന്നി പറയപ്പെട്ട ഒരു കൃഷ്ണനാക്കും. നമ്മൾ എന്നെ നനച്ചോമോ അത് അപ്പ ചേവർ, നമ്മൾ നനയ്ക്കാത്തത് കൂടി അവർ ചേവർ. എങ്ങൾക്ക് ഇന്ന് വരെ இந்த കുംഭാഭിഷേകത്തോട് പരിപാടി തുടങ്ങിയിരിക്കും എന്നല്ലാക്കി എங்களுக்கு ഒരു ഭയവും ഉണ്ടായിട്ടില്ല, ഒരു പ്രശ്നവും ഉണ്ടായിട്ടില്ല. ഇപ്പോൾ ഇതാ ഗോശാല വந்தாச்சு. கோஷாலையும் நாங்கள் எங்களுக்கு எத்தியாச்சு. இப்போ கோஷாலை வந்தாச்சு. எல்லா கோவிலையும் இருக்காது, எங்களுக்கு அதுக்குள்ள யோகியதையுண்டோ இல்லையோ இப்போ தான் கோஷாலையும் நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு. அப்போ இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட்ஸு வந்துகிட்டு இருக்குது. இனி இங்கே ஒரு மண்டபம் கட்டணும். கோவிலை நாங்கள் வந்து ஒரு 16 அடி ஹைட்டில் இந்த உடுப்பி கோவில் மாதிரி கருங்கல்லில் கட்டுறதுக்கு வேண்டிட்டாக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதனோட ஒர்க்கெல்லாம் நடந்துட்டுருக்கு. 80% ஒர்க்கு கழிஞ்சாச்சு. கொஞ்சம் கல்லாம் இங்கே கருவு வண்டி எல்லாம் கொண்டு போட்டிருக்கா. அதனோட ஒர்க்கெல்லாம் நடந்துட்டுருக்கு. இங்கே வந்து நவகிரகங்களோட ஒரு கோவில் வருது. நவகிரகங்கள்னாக்கா தம்பதி வாகன சமேதமாக உள்ள நவகிரகங்களாக்கும், சாதாரண நவகிரகங்களல்ல. அது மாதிரி நாகசுப்ரமணியம் பிரதிஷ்டை வரப்போகிறது. அது கூடாக்கி இந்த கோவிலை சிருஷ்டித்தவர், அதானது கோவிலோடு பிதா ஆராக்கும் கேட்டால் அந்த சன்னியாசி வரியனை மறக்காத இருக்கிறதுக்கு வேண்டி அவரோட ஒரு பாதத்தை பிரதிஷ்டிக்க போகிறோம். அந்த பாதத்தையும் நாங்கள் நமிப்போம். அவரை நாங்கள் என்னைக்கு ஸ்துதிக்க தொடங்கினோமோ அன்னையிலேருந்து தான் எங்கள் கோவிலோடும் எங்கள் கிராமத்தோடும் எங்கள் ஜனங்களோடும் டெவலப்மெண்ட் வந்து நாங்கள் பரிபூர்ணமாக விசுவசிக்கிறோம். அப்போது இதாக்கும் எங்களோட காரியங்கள். இங்கே வந்துட்டு 2-3 கோத்திரங்களாக்கும் மெயினாയിട്ട് ഉള്ളത്. ഒന്ന് നൈദ്രപകാശ്യപ ഗോത്രം, അതുമാതിരി ആത്രേയ ഗോത്രം ഞങ്ങൾ 2-3 പേരുണ്ട്. ഭരദ്വാജ ഗോത്രം ഉണ്ട്. അതുപോലെ പൗരുകുൽഷ്യ ഗോത്രം. இந்த மாதிரி ஒரு 3-4 கோத்திரத்திலுள்ள ஆள்காராக்கும் இங்கே இப்போது உள்ளது. പിന്നെ വേദം ചൊല്ലുന്നത് യജുർവേദം താൻ ഞങ്ങൾ പഠിച്ചിട്ട് இருக்கோம். ഇത് കാവശ്ശേരിന്നാക്കാ ശരിക്ക് ചൊല്ലിട്ടുനാക്കാ ഏകദേശം 100-110 ഗനപാടികൾ ദീക്ഷിതന്മാരെല്ലാം ഇരുന്ന ഇടമാക്കും. ஆனால் இப்போது நம்மளோட கஷ்டகாலமோ என்ன தெரியலை, இப்போ நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக்கும். இங்கே யாரும் இப்போ அதிகமாயிட்டு வேதபாராயணம் காரியங்கள் படித்தவாளொன்றும் இல்லை. இப்போ நாங்கள் எங்களால் ஆகிற மாதிரி பண்ணின்னு இருக்கோம். வெளியிலேருந்து ஆள்காரை கொண்டு வந்தாக்கும் நாங்கள் பண்ணின்னு இருக்கோம். പിന്നെ இந்த கோவிலில் இந்த ஜோல்சியന്മാർ சொன்னது பிரகாரம் மகான்மாரெல்லாம் வருவா എന്ന് ചൊല്ലിയിരുന്ന മഹാന്മാരെല്ലാം വന്നിരിക്കുക. അതായത് സദാശിവ ആശ്രമം ചൊല്ലിയിട്ട് ഒരു പെരിയ സന്യാസി അവർ வந்து நெரூர்னா திருப்பூர் ஈரோடு, நெரூர்லேருந்து காலடிக்கு நடந்து போகிற சமயத்தில் இங்கே வந்து 2 நாளைக்கு இருந்து பூஜையெல்லாம் பண்ணினார். இது கூடாக்கி காளிகாம்பாள் மடம், ശൃംഗേരി மடத்தோட உபமடமான காளிகாம்பாள் மடம் நாராயண தீர்த்தபாதர் அவர் வந்து இங்கே வந்து இருந்து சந்திரமௌலீஸ்வர பூஜையெல்லாம் பண்ணி 2 நாளைக்கு இருந்துட்டு போனார். அது கூடாதைக்கு ഹരിഹരപുര സ്വയം പ്രകാശ സ്വാമികൾ അവർ സരസ്വതി അവർ வந்து இந்த ഇതിനോട് ഉപമടം താൻ ശൃംഗേരിയോട് அவரும் இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போனார். அப்போது சன்னியாசி சிரேஷ்டன்மாரெல்லாம் வந்திருக்கா. அந்த வந்தது என்னத்தினால கேட்டால் இது வந்து சன்னியாசி பிரதிஷ்ഠிதான ஒரு
ஒரு க்ஷேத்திரமாக்கும். ரொம்ப அதிசயகரமான க்ஷேத்திரமாக்கும். பல ஆൾക്കാർക്കും പ്രത്യക്ഷ ബലം കൈമേലെ கிடைக்கப்பட்ட ഒരു ക്ഷേത്രമാക്കും. ഇത് പാലക്കാട് ജില്ലയിലെ തൃശ്ശൂർക്ക് പോகிற വഴിയിൽ ഏകദേശം ആലത്തൂരിലേந்து കാവശ്ശേരി എന്ന് ചൊല്ലപ്പെട്ട ഒരു ഗ്രാമത്തിലേക്കും ഇരിക്കും. നവനീത നട ഗോപാലകൃഷ്ണ സ്വാമിയാക്കും ഇங்கே இருக்கார். அது ஈஸ்வரபெற்ற கிராமம் நவநீத கோபாலகிருஷ்ண சுவாமி நாக்கான் தெரியும். வேறு நவநீத கோபாலகிருஷ்ண சுவாமி கோவிலும் அடுத்த கிராமத்துலேயும் இருக்குது. ஆனால் அது ஈஸ்வரபெற்ற கிராமத்தில் உள்ளதாக்கும் இந்த நவநீத கோபாலகிருஷ்ண சுவாமி. ஏகദേശம் பாலக்காட்டிலேருந்து 25 കിലോമീറ്ററാക്കും இங்கே உள்ளது. இங்கே പിന്നെ തൃശ്ശൂരിലേന്దుനാക്കാ ഒരു 35 കിലോമീറ്റർ വരും ലൊക്കേഷൻ. ആലത്തൂരിലേന്ത് പഴയന്നൂർ പഴമ്പാലക്കോട് എല്ലാം പോகிற റൂട്ടിൽ KCP ഹൈസ്കൂൾ സ്റ്റോപ്പ് பஞ்சாயத்து கழிஞ்சு KCP ஹைஸ்கூல் ஸ்டாப்பில் இறங்கியாச்சுன்னா நேர கிராமத்துக்கு வழி இருக்குது. வந்தாச்சுன்னாக்கா இங்கே ஜலாசயம் இருக்குது. கோவில் பகவான் கிராமத்துக்கு நடுவிலேயே நின்றுட்டு இருக்கார். அப்போ நமக்கு இது அங்கே எத்துறதுக்குள்ள எல்லா சௌகரியமும் உண்டு. எல்லாரும் வரணும், பகவானை பார்க்கணும், பகவானோட அனுகிரகம் வாங்கணும். எல்லா காரியங்களுக்கும் உங்களோட சகாயங்கள் எங்களுக்கு வேணும். கோவிலை நமக்கு பெருசாகணும், நமக்கு இங்கே சத்சங்கம் நடத்தணும். எல்லா நல்ல காரியங்களும் நடத்துறதுக்கு வேண்டிയിട്ട് உங்களோட எல்லாரோட സഹായവും വേണമെന്ന് ரொம்ப താഴ്മയോടുകൂടി അഭ്യർത്ഥിക്കുന്നു. അടിമക്കാവ് ഇങ്ങിപ്പോൾ 3 അടിമക്കാവാക്കും ഇരിക്ക്. இங்கே ஒன்று பல்லசேனை அடிமக்காவாக்கும் மெயினாகிட்டு பல ஆൾക്കാരും வச்சுட்டுருக்கா. பல்லசேனையிலுள்ள அடிமக்காவு. சில ஆൾക്കാർക്ക് பெருவம்பு அடிமக்காவு இருக்குது. இது கூடாக்கி ஆலத்தூரில் உள்ள പുതുക്കുളങ്ങര ക്ഷേത്രം അതും അടിമക്കാവായിട്ട് ഇங்கே വെച്ചിട്ടുണ്ടിരിക്കുക. അത് ആകെ അമ്പടത്താൻ നമുക്ക് നമ്മ ഗ്രാമത്തിലുള്ള ആൾക്കാർക്ക് അമ്പടത്താൻ ഉള്ളത്. കാർത്താലെ 5:30 മണി 5:45 മാക്സിമം 6 മണിക്ക് കോവിൽ തുറക്കും. 9 മണിക്ക് അവസാനിക്കും. വിശേഷങ്ങളില്ലാത്ത നാളേക്ക് 5:30 മണിക്ക് സായന്ത്രം തുറക്കും. 7:30 മണിക്ക് കോവിൽ ചാത്തുക. വിശേഷങ്ങളില്ലാത്ത നാളേക്ക്. വിശേഷങ്ങൾ ഉള്ള നാളേക്ക് നമുക്ക് ഈ സമയം അതുക്കനുസരിച്ച് വൈകും. മാസത്തിലെ മിക്കവാറും നാളേക്ക് ഈ ഹോമങ്ങൾ നടക്കുന്നതുണ്ട്. അതുമാതിരി വിശേഷങ്ങൾ എന്നെല്ലാം കേട്ട അഷ്ടമി രോഹിണി, പ്രതിഷ്ഠാദിനം, വിഷു, ഓണം இந்த மாதிரி காரியங்களெல்லாமாக்கும் நவராத்திரி இதெல்லாமாக்கும் கோவிலோடு விசேஷங்கள். இதெல்லாம் எங்களால் ஆகிற மாதிரி அந்த பழைய லெவல் நஷ்டப்படாத ரூபத்தில் நாங்கள் அதை பண்ணிட்டு வரோம். அதில் உங்களோட எல்லாரோட சகாயവും സഹകരണവും വേണമെന്ന് ഞങ്ങൾ ரொம்ப താഴ്മയോടു കൂടി അഭ്യർത്ഥിച്ച്. ഇപ്പോൾ இங்கே வேத പഠനം എന്നുള്ളത് നടக்கிறதில்லை. പിന്നെ நாங்கள்லாம் படிச்சிருக்கோம். அப்போது இப்போ வேத പഠനം நடக்கறதில்லை. ஆனால் ஒரு வேத பாடசாலை സ്ഥാപിக்கிறதுக்குள்ள പരിപാടിയെല്ലാം നമ്മൾ മനസ്സിൽ വിചാരിച്ചിട്ടുണ്ടിരിക്കും. അത് இந்த கோவிலோட டெவலப்மெண்ட்டோடு கூடிட்டு നമ്മൾ നടത്തണമെന്നാക്കി நினச்சிட்டுருக்கோம். இப்போ கோஷால வந்திருக்கு. அது மாதிரி ഒരു വേദ പഠനശാല, അതായത് വേദം പഠിக்கிறதுக்கு വേണ്ടി കുട്ടികളെ കൊണ്ടുവന്നും நம்ம கிராமத்திലുള്ള ആൾക്കും പഠിച്ച് വേദത്തെ മുന്നോട്ട് കൊണ്ടുവരத்துக்கு വേണ്ടിയിട്ടും വേദ അധ്യയനം എല്ലാവർക്കും ചൊല്ലിക്കൊടുത്ത് വേദത്തെ ഒരു ഹൈ ലെവലിൽ എത്തിக்கிறதுக்கு വേണ്ടിയിട്ടുള്ള ഒരു ഇതും. അത് മാത്രമല്ല, വേദം പഠിച്ചു കഴിഞ്ഞാൽ നമ്മളോട് സംസ്കാരം വളരും. സംസ്കൃതം എന്നതൊക്കെ പഠിക്കരുത് കേട്ടാൽ നമ്മളോട് സംസ്കാരം വളരണം. സംസ്കൃതം പഠിച്ചവർക്ക് സംസ്കാരം ഇരിക്കും. അപ്പം അത് സംസ്കൃത പഠനമാക്കും വേദ പഠനം. அந்த വേദം മുഴുവൻ സംസ്കൃതത്തിലേക്കുള്ളത്. അപ്പോൾ அதை പഠിച്ചു നിന്നാക്കാ നമ്മളോട് സംസ്കാരം പെരിയ നിലയിലെത്തും. അപ്പോൾ ഞങ്ങൾ ഇവിടുത്തെ ആൾക്കാരുള്ളത് ഞങ്ങളെല്ലാം ശ്രമിച്ചിട്ടിരിക്കും. അപ്പോൾ എല്ലാ ആൾക്കാരോടും ശ്രമവും ഇതുകൊണ്ട്. അപ്പോൾ கோஷாலை അതുപോലെ വേദ പഠനം இந்த மாதிரி കാര്യങ്ങളെല്ലാം எங்களோட பிளானிங்கில் இருக்குது. இந்த கோவிலோட டெவலப்மெண்ட்டை பொறுத்து பகவான் எங்கள் கூட നിന്ന് എല്ലാ കാര്യങ്ങളും ചെയ്യുവാന്നുള്ള പരിപൂർണ അനുഗ്രഹം മറ്റേ எங்களுக்கு விசுவாசமுண்டு. அந்த விசுவாசத்தை முன்னிறுத்தி தான் நாங்கள் பிரவர்த்திச்சுட்டு. என் பேர் ராதா சாஸ்திரிகள். இப்போ பேச்சு நான் பரமேஸ்வர சாஸ்திரியோட அம்மை. நான் இங்கே கல்யாணம் கழிஞ்சு வந்துட்டு 62 வருஷமாச்சு. இங்கே தான் கல்யாணம் கழிச்சு. அப்போது கிராமத்தில் ஒன்றும் இல்லை. வெறும் கிணறு வக்கில்லாத கொட்டக்குளம் பொட்ட கிணறு தான் இருந்தது. மண் ரோடு, ஒரு வண்டிகள் போகிறதுக்கு ஆகாது. அப்படி இருந்த கிராமம் இப்போ தார் ரோடும் எல்லாம் கோவிலில் எல்லாருக்கும் சௌகரியமும் இருக்கு. அன்னത്തെ ஆச்சாரம் இன்னைக்கே நடந்துட்டு வருது. 62 கொல்லம் முன்னால் கோவில்களுக்கு என்னெல்லாம் ஆச்சாரம் உண்டோ அதெல்லாம் இப்போவும் நடத்திக்கிட்டு வரேன். പിന്നെ இங்கே எல்லா விசேஷங்களும் இருக்குது. நாங்கள் ஒரு
வருஷத்தில் ஒரு 4-5 பிராவசியம் கோவிலில் நாராயணியம் வைப்போம். எங்களுக்கு ராதா மாதவ குரூப் வந்துட்டு ஒன்று உண்டு. அங்கே ஒரு டீச்சர் இருந்தார், ராஜாம்பா டீச்சர். அவர் காலமாயிட்டார். அவளாக்கம் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தார். நாங்கள் எல்லோரும் ஒரு 10-15 பேர் உண்டு. காத்தால 8:30 மணி 9 மணிக்கு தொடங்கினேன். പിന്നെ ഉച്ചയ്ക്ക് ഭക്ഷണം, ഇടയിൽ ചായ കൊടുത്ത് சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் இருக்கும் நாராயணியம். அதுக்கப்புறம் எல்லோரும் பிரிஞ்சு போடுறது. அவளுக்கு வேண்ட சௌகரியங்கள், அவளுக்கு வெத்தலை அடைக்காத ப்ளவுஸ் பீஸோ இதெல்லாம் கொடுத்து சந்தோஷத்துக்கு அவள் வந்து பேசி சொன்னாலும் எங்கள் சந்தோஷத்துக்கு எல்லாம் கொடுத்து எல்லோரையும் சொல்லுவோம். இதேபோல் வருஷத்தில் 4-5 நாராயணியம் நடத்துவோம். പിന്നെ இங்கே பாலகோகுலத்துக்கு தீபாவளிக்கெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் வேஷம் போட்டு இங்கே கொண்டு போய் சிவன் கோவிலில் தொழுவிப்பிச்சு எல்லா வேஷமும் போட்டு இங்கே கோவிலில் நம்ம கிருஷ்ணன் கோவிலோடு கூடி அவசானிக்கும். அதுபோல் எல்லாம் செய்து கொண்டிருக்கோம். இப்போ இந்த வருஷமும் செய்யறோமில்லை, எல்லாம் செய்யலாம். இந்த மாதிரி திருவோணம் வருது, பகவானுக்கு அபிஷேகம், அர்ச்சனைகள், பால் பாயச நைவேத்தியம் இதெல்லாம் நடத்துவோம். நவராத்திரிக்கு 9 நாளைக்கும் தசமி வரைக்கும் உண்டு. 9 இல்லை 10 நாளைக்கும் நம்ம கோவிலில் விசேஷம் உண்டு. ஒரு நாளைக்கும் ஒரு ஆற்றுலேருந்து நைவேத்தியம் கொண்டு வருது. நைவேத்தியம் வழக்கம் நைவேத்தியமும் இங்கேருந்து வழக்க கொண்டு போய் கோவிலேருந்து ஆற்றுல கொண்டு போய் கூட்டிட்டு நைவேத்தியத்தையும் கொண்டு போய் கோவிலில் வச்சு எல்லாம் பூஜையெல்லாம் கழிஞ்சு எல்லாருக்கும் எல்லாம் கழிகிறது 9 மணி ஆகும். வந்த வாழ்க்கையில் விநியோகம் பண்ணி அது இந்த 10 நாள் நடக்கும். தசமி வரைக்கும் உண்டு இங்கே நவராத்திரி. அப்படி நல்ல சௌகரியமாக எல்லாம் நடந்து பழைய ஆச்சாரப்படி எல்லாம் நடந்துக்கிட்டு வரும். നമസ്കാരം, എൻ്റെ പേര് കൃഷ്ണൻ. ഞാനാക്കും EP കോവിലോട് പ്രസിഡന്റ് ഞാനാക്കും. അപ്പോൾ നമ്മൾ കോവിലിൽ ഞാൻ ഇപ്പോൾ പ്രസിഡൻ്റായിട്ട് 1 കൊല്ലം ആവരുത്. അതുകൊണ്ട് എല്ലാം പണ്ട് ദൊരയെണ്ണാക്കും. ഇപ്പോൾ എല്ലാ കൊല്ലവും ഞങ്ങൾ ഓരോ പ്രോഗ്രാംസ് പണിയിട്ടുണ്ടോം. ഇപ്പോൾ ഞങ്ങൾ വന്നിട്ട് ഫസ്റ്റ് പ്രോഗ്രാം ശംഖ് പൂജ പണ്ണോം ഇங்கே. അപ്പോൾ ശംഖ് പൂജ അധികം കോവിലിൽ അங்கேயும் பண்ணி பார்த்துட்டலை. അപ്പോൾ ഞങ്ങളത് ഒറ്റയ്ക്ക് തീരുമാനം എടുത്ത് എല്ലാവരും കൂടി ഉட்காந்து 4 പിള്ളേർ இருக்கும். ഇപ്പോൾ 3 പേர் இருக்கும், ஒருத்தங்க கூடி இருக்கான். இப்போ 4 பேரும் கூட ശംഖ് പൂജ ஸ்டார்ட் பண்ணோம். தொடக்கத்தில் எனக்கு ஒரு இது இருந்தது, பண்ண முடியாது, இத்தனை பெரிய ப்ரோக்ராமாக்க ஒன்றும் பண்ண முடியாது ஒரு இது இருந்தது. ஆனால் அது കഴിഞ്ഞ வரத்துக்குள்ள അത് പെരിയൊരു പ്രോഗ്രാമാണ് മാറുന്നത്. കാരണം ഒരുപാട് തൃശ്ശൂരിൽ നിന്ന് എറണാകുളത്ത് നിന്ന് ആൾക്കാർ വന്ന് പങ്കെടുത്താൽ അവർക്ക് ശംഖ് പണിഞ്ഞു ചൊല്ലി അവളുടെ മൈൻഡ് പോനാ. അതുപോലെ നമ്മൾ കോവിലിൽ ഏറ്റവും ഫേമസ് ചന്ദനക്കാപ്പും വെണ്ണക്കാപ്പുമാക്കും. അപ്പോൾ ഇടയ്ക്കിടയ്ക്ക് എല്ലാ ആഴ്ചയും ചന്ദനക്കാപ്പും വെണ്ണക്കാപ്പും വന്നിട്ടുണ്ട്. അതിൽ കോവിൽ ഒരു പ്രോഗ്രാംസ് നടന്നത്. ഇപ്പോൾ കഴിഞ്ഞ മറ്റേ ശ്രീരാമനവമിക്ക് പിള്ളേർക്കെല്ലാം ഘോഷയാത്ര പണ്ണോം. ഇങ്ങനെ വേഷം എല്ലാം പോട്ട് ലേഡീസൊക്കെ എല്ലാവരും പണ്ണാം. ഡാൻസ് പ്രോഗ്രാം പണ്ണോം. എനിക്ക് രാത്രിയെ പെരിയ പ്രോഗ്രാം നടന്നത് വാർഷികத்துக்கு. അതുപോലെ നമുക്ക് யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கோம். EP கிராமங்க அவசியம் யூடியூப் சேனல். அதில் அந்த சேனல் நிறைய ப்ரோக்ராம்ஸ் போட்டுருக்கோம். இப்போ உங்களுக்கு வேணும் அந்த சேனலில் பார்த்தா உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்கலாம். நமக்கு தேங்க்யூ.